சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவுடைய முன்னணி ஒரு நாளிதழான ஃபினான்ஷியல் டைம்ஸ் அதானியோடைய அந்த நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நடைபெற்றதுன்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. நீங்கள் பல காலமாகவே இந்த ஊழலை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. முதல்ல இந்த ஊழலுடைய அடிப்படை எங்கேருந்து தொடங்குது சார்? ஃபினான்ஷியல் டைம்ஸில் இன்ஃபேக்ட் யூகே பேப்பர் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. அவர்கள் வெளியிட்ட அந்த நாளிதழில் வெளியிட்ட இந்த ஊழலானது ஏற்கனவே நம்ம பல முறை இந்த ஊழல்கள் பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் ஃபினான்ஷியல் டைம்ஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறேன். அது ஒரு கூடுதல் ஆதாரங்களாக வெளிவந்திருப்பதாக நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் 2012 முதல் 16 வரை 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்குமதி செய்கிறது. அதில் 1.19 கோடி மெட்ரிக் டன் அதானி மட்டுமே சப்ளை செய்கிறார். இம்போர்ட் செய்யக்கூடிய நிலக்கரியில் பாதிக்கு பாதி நிலக்கரி அதானி சப்ளை பண்ணக்கூடிய நிலக்கரி. அப்போ அந்த நிலக்கரியில் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படி ப்ரைஸிங்கில் முதல்ல இப்போது டெண்டர் போடுறாங்க. எதுக்கு இந்த நிலக்கரி? நம்ம இப்போ வீட்டில் கரண்ட் வருது அப்படின்னு சொன்னால், இந்த கரண்ட்டுக்கு எங்கள் நம்மளுடைய அனல் மின் நிலையங்கள் தூத்துக்குடி, நார்த் சென்னை, இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க, மேட்டூர். அப்போ அந்த நிலக்கரி தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு நிலக்கரி ரொம்ப அடிப்படையானது. அந்த நிலக்கரியை பாதி உள்நாட்டிலையும் பாதி வெளிநாட்டிலையும் வாங்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து அந்த இறக்குமதி பண்ணக்கூடியதுக்கு டெண்டர் போடுறாங்க. தனியார் அங்கேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் அதானி சிங்கப்பூர் கம்பெனி போட்டி போட்டு பாதிக்கு பாதி டெண்டர் எடுக்கிறாங்க. அந்த அதானி குளோபல் பிடி லிமிடெடு பிடி ஜான்லின் இப்போ நேற்றுக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிடி ஜான்லின்னு ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறாங்க. $28 இன்வாய்ஸ் வாங்குறாங்க. அந்த $28 $34 மாறுது. எப்படி மாறுது? $28 யாருக்கு பில் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஷிப்பில் நேராக நிலக்கரி இங்கே வந்துடும். ஆனால் அந்த பில்லு இருக்குது பார்த்தீங்களா, அது நேராக வராது. பிடி ஜான்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, 3500 கிலோ கேலரின்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஷிப்மெண்ட்லேயே என்ன சொல்லுதுன்னா, அது மின்சார வாரியத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமாக அந்த பிடி ஜான்லின் நிறுவனம் $28 அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கக்கூடிய, எங்கே இருக்குது, இந்தோனேஷியா எங்கே இருக்குது, பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு பில் பண்ணுறாங்க. அந்த சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அதானி சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு பில் பண்ணுறாங்க. அதானி சிங்கப்பூர் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளோட மின்சார வாரியத்துக்கு பில் பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? ஜான்லின் $28 சுப்ரீம் யூனியனுக்கு பில் பண்ணுறாரு. சுப்ரீம் யூனியன் அதானிக்கு $34 பில் பண்ணுறாரு. அதானி மின்சார வாரியத்துக்கு $92 பில் பண்ணுறாரு. அதாவது நம்ம மின்சார வாரியத்துக்கு சொல்கிறீங்க $92, 3 மடங்கு. அது மட்டும் கிடையாது, அங்கே ஷிப்பில் ஏறினது 3500 கிலோ கேலரி. பிடி ஜான்லின் சுப்ரீம் யூனியனுக்கு கொடுத்த பில்லில் 3500 இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் டைம்ஸில். ஆனால் அதானி இங்கே சொல்கிறது இது 6000 கிலோ கேலரி அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்கிறாங்க. அது கிலோ கேலரின்றது ஒரு தரத்தை சொல்கிறாங்க. தரம், அதோடைய எரிசக்தியை அதுதான் முடிவு பண்ணுது. உங்களுக்கு எவ்வளவு தரத்தில் இருக்கக்கூடிய, அதிக தரத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரியை நீங்கள் எரிச்சிங்கன்னா, குறைவான நிலக்கரியை எரிக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கும். குறைவான தரமுள்ள நிலக்கரியாக இருந்தால் நீங்கள் அதிகமான நிலக்கரியை போட்டு எரிக்கணும். சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதிகமாக அளவு நீங்கள் வாங்கணும், நிறைய பிரச்சனைகள் அதனால் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு மோசடியை அரங்கேற்றிருக்கிறாங்க. ஒன்று பில்லுலேயும் மிக அதிகமாக, இன்னொரு பக்கம் தரத்துலேயும் மிக மோசமான தரம். ஸோ இது இரண்டுமே சேர்ந்து மக்கள் தலையில் தான் இன்றைக்கி விடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்பட்ட இழப்பு. இப்போ நாம் என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம என்னென்ன ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருந்தோம்னா, ஒன்று எப்படி அதே வாரத்தில் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் வாங்குறாங்க. $91 மின்சார வாரியம் வாங்குது அதானிக்கிட்டேருந்து. ஆனால் அதே வாரத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் February 5 February 7 2014 2 நாள் தான் வித்தியாசம். $91 இவங்க அதானிக்கிட்டேருந்து மின்சார வாரியம் வாங்கும்போது அவங்க $70 வாங்குறாங்களே தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட். நான் இவங்ககிட்டேருந்து ஆர்டி வாங்கியிருக்கோம், அவங்ககிட்டேருந்து ஆர்டி வாங்கியிருக்கோம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர், அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பக்கம் இன்வாய்ஸ்க்கு இது மாதிரி ஒவ்வொரு டெண்டருக்கு பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக தரம். தரம்னு நம்ம உள்நாட்டில் யார் செக் பண்ணுறாங்க? உள்ளே வந்தோன்னே கஸ்டம்ஸ் 4000 தான் இருக்குன்றாங்க, 4000 தான் இருக்குன்றாங்க, 5000 தான் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி 4000 6000 தான் ஒவ்வொரு ஷிப்பும் இருக்குதுன்னு சொல்லி அவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் அதே ஷிப்மெண்ட்டுக்கு
இவங்க 6000ன்னு சொல்கிறாங்க. இதை நீங்களும் நானோட சொல்லலை. சிஏஜி வந்து ஒவ்வொரு ஷிப்பையும் பார்த்து 1/3 ஆஃப் த கன்சைன்மெண்ட்டை இவங்க என்ன டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது, அதே ஷிப்மெண்ட்டுக்கு இவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி மின்சார வாரியம் ஃப்ராட் பண்ணி இந்த மாதிரி 6000 கிலோகலரின் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்கூடா பார்த்தாச்சு. இதில் மட்டுமே 800 கோடி ரூபா நஷ்டம்னு 1/3 ஆஃப் த கன்சைன்மெண்ட்னோட சொல்லியிருக்கிறாங்க சிஏஜி. அது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுவே 2400 கோடி ரூபாய். ஆக மொத்தம் இது ஒரு மிகப்பெரிய ஊழல். இந்த மாதிரி ஊழல்கள்னால தான் இன்றைக்கி மின்சார வாரியம் இவ்வளோ நஷ்டத்தில் இயங்குது. லட்சக்கணக்கான கோடி 1.5 லட்சம் கோடி நஷ்டத்தில் இயங்குது இல்லை. எதனால்? இது போன்ற ஊழல்கள்னால தான். அது என்ன பண்ணுறாங்க, இதர் நம்ம அரசு கஜானிலேருந்து எடுத்து மின்சார வாரியத்துக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா மக்கள் தலைமையில் கொண்டு வந்து கட்டணத்தை உயர்த்தி நம்ம தலைமையில் வைக்கிறாங்க. நம்ம தலைமையில் ஏன் வைக்கணும்? யார் இந்த ஊழல் பண்ணாங்களோ அப்போ யார் ஆட்சியாளராக இருந்தாங்க, நத்தம் விஸ்வநாதன் இருந்தாரா, அவருடைய சொத்தை முடக்கி கட்டுங்க. அதானியுடைய சொத்தை முடக்கி கட்டுங்க. ஞானதேசிகன் ஐஏஎஸ் சொத்தை முடக்கி கட்டுங்க. மோடி நண்பர் அதானி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சிபிஐ இடிலாம் வந்து இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. அவங்களாம் காப்பாற்றிட்டு இன்றைக்கி சிபிஐயும் இடியும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிபிஐ அதிகாரிகள் இடி அதிகாரிகளோட சொத்தெல்லாம் முடக்கி, மோடியுடைய சொத்தை முடக்கி நீங்கள் கட்டுங்க. நீங்களும் நானும் எங்க அதிகமான கரண்ட் பில் கட்டணும்? இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறாரு, 1.5 வருஷமாக அனுமதி கொடுக்காமல் இருக்கிறாரு. ஸ்டாலின் அவருடைய சொத்தை முடக்கி கட்டுங்க. நீங்களும் நானும் ஏன் கட்டணும் அதிக கரண்ட் பில்? இவங்களாம் பண்ணுற ஊழலுக்கும் இவங்கெல்லாம் காப்பாற்றுற அதானியை காப்பாற்றுறதுக்கும் நீங்களும் நானும் ஏன் அதிக கரண்ட் பில்லை கட்டணும்? இதுதான் இன்றைய கேள்வி. ஆனால் சார், இப்போது அந்த கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எந்த அடிப்படையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அதானியை காப்பாற்றுறாங்க சார்? நான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல முறையிட்டுட்டேன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஆமாம் இதில் முகாந்திரம் இருக்குது, இதை நாங்கள் விசாரிக்க வேண்டும் சொல்லி எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 2023 அமைச்சிட்டாங்க. அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரியாக அந்த இறையன்பும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டார். ஆனால் அதற்கு பிறகு சிவதாஸ் மீனா வராரு, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைல் இருக்குது, நகரவே மாட்டேங்குது. பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டும் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இதை முடக்கி வச்சிருக்கிறாங்க அனுமதி கொடுக்காம. சரி, நான் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஐ போடுறேன், அந்த ஆர்டிஐ எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எனர்ஜி டிபார்ட்மெண்ட் திரும்ப பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. விளையாடுறாங்க அவங்களுக்குள்ளேயே. நீங்கள் வந்து கேட்டேன்னா நாங்கள் அனுப்புவேன், அங்கேருந்து இங்கே அனுப்புவேன், அப்புறம் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் திரும்ப நம்ம எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அமிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இது சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஊழலை பற்றி கேட்குறோம், அதானி ஊழல் பற்றி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, இது வரைக்கும் ஏதாவது அனுமதி என்றைக்கு உங்களுக்கு வந்தது லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஃபைலு, எவ்வளோ மாதமாக பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கிறீங்க, இதன் மேலே என்ன ஆமாம் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை சொல்லியிருக்கிறீங்களா, இதெல்லாம் கேட்குறோம். நான் என்ன சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் எந்த செக்யூரிட்டி நிற்கிறாரு, அவரோட பேர் என்ன, இதெல்லாமா கேட்குறோம்? இது செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனா நான் கேட்குறது ஸ்டேட்டஸ் தானே, கம்ப்ளைண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் தானே. அனுமதி கொடுத்துருக்கிறீங்களா இல்லையா, இல்லை அந்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் யாரை விசாரித்தீர்கள்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்கலையே. விசாரணையில் ஒன்று இருக்கும்போது விசாரணையை பற்றி நான் கேட்டேன்னா கூட அது ஏதாவது சொல்லலாம். விசாரணையில் ஒருத்தர் ஒரு யாரை விசாரித்தீர்கள்னு இல்லை லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டால் அது சொல்லலாம். அதை கூட கேட்கலையே. விசாரணைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்களா இல்லையா, இதெல்லாம் வெப்சைட்லேயே டிரான்ஸ்பரண்ட்டாக போட வேண்டியது. ஸ்டாலினுடைய டேஷ்போர்ட்னு ஒன்று எல்லாமே திறப்பு விழா மட்டும்தான் இருக்குது, அப்புறம் மூடிடுவாங்க ஒரு வாரத்தில். அந்த டேஷ்போர்டு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த டேஷ்போர்டில் தான் வராதா? சார், இந்த விவகாரம் குறித்து வந்து ராகுல் காந்தி பேசும்போது ஜூன் 4க்கு பிறகு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைஞ்சால் நாங்கள் நிச்சயமாக இதை குறித்து ஒரு விசாரணை அமைப்போம் அப்படின்னாங்க. ஆனால் அவருடைய கூட்டணி கட்சியில் கூட ஸ்டாலின் வந்து அமைதியாக இருக்கிறது ஒரு கான்ட்ராடிக்ஷன். ஒரு வகையில் ஐ திங்க் இன்றைக்கி ராகுல் காந்தி மற்றவர்கள்லாம் இதை பேசியிருக்கிறாங்க. ஜூன் 4க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் வரவேற்கிறேன். பண்ணணும், யாராக இருந்தாலும் முதல்ல அதை வந்து செய்யணும். இல்லைனா இன்றைக்கி நாங்கள் ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி வந்து மோடி ஆட்சி செஞ்சாலும் சரி, ஸ்டாலின் ஆட்சி செஞ்சாலும் சரி, அதானியோடைய ஊழல் மேலே நாங்கள் கை வைக்க மாட்டோம், பயந்துட்டு உட்காந்துருப்போம், நாங்கள் வந்து இப்படி இருப்போம்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ விச் மீன்ஸ் மோடியோ ஸ்டாலினோ ஆட்சி பண்ணல, அதானி தான் ஆட்சி பண்ணுறாரு. அதான் அதோடைய அர்த்தம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் தான் சஃபர் ஆவாங்க, அதானி தான் ஜாலியாக இருப்பார். எவ்வளவு பகல் கொள்ளைன்னா இதான் பகல் கொள்ளை. $28 வாங்கி $92 விற்கிறது தான் பகல் கொள்ளை. 3 மடங்கு விற்கிறது. இதை விட பகல் கொள்ளை வேறு என்ன இருக்குது? இப்போ இவ்வளோ பெரிய பகல் கொள்ளையை பண்ணிவிட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட அவர் மேலே இல்லை. 1.5 வருஷமாக
நானும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் முட்டி மோதி பார்த்தீங்கன்னா நந்தகுமார் ஐஏஎஸ் கிட்ட முறை அப்பாயின்மெண்ட் கேட்டேன், போய் நேரில் போய் சொல்லிட்டேன். அவர் ஏதோ தெரியாத மாதிரி இந்த ஃபைல் அவர் டிபார்ட்மெண்ட்டில் தெரியாத மாதிரியே தான் நடிக்கிறாரே தவிர கடைசி வரைக்கும் அவர் வந்து அப்புறம் ஆர்டிஐயில் கேட்டதுக்கப்புறம் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்புறம் ஆமாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே தான் இருக்குது, ஆனால் நான் சீக்கிரம் தரமாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ். ஏன் யார் உங்களை சொல்கிறது? அப்போது இல்லையா இப்போது உங்களுக்கு மேலே இருக்கிறவர் முதல்வர் சொல்லலை, இல்லை மற்றவங்க சொல்லலை, இதை நிறுத்தி வைக்க சொல்லலைன்னா நந்தகுமார் ஐஏஎஸ் மஸ்ட் ரிசைன் அண்ட் கோ, பீலா வெங்கடேசன் மஸ்ட் ரிசைன் அண்ட் கோ, எனர்ஜி செக்ரட்டரி. இவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? இல்லை ராஜேஷ் லக்கானி இன்னைக்கு சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் டான்ஜெட்கோ வருகிறார். 10 வருஷம் முன்னாடி அந்த நிலக்கரி ஊழல் நடக்கும்போது அவர் எனர்ஜி செக்ரட்டரியாக இருந்தார், அவர் நிறுத்தி வைக்க சொல்கிறாரா? ஆனால் ஒரு கேள்வி என்ன சார், இப்போ இந்த மின்சார வாரியம்ன்றது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம், இதில் என்ன கான்ஃபிடென்ஷியல் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க சார்? என்ன கான்ஃபிடென்ஷியல் இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் அதாவது அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுத்துருவோம். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அறப்போர் சொன்ன புகாரில் முகாந்திரம் இருக்கிறது, நாங்கள் விசாரிக்க வேண்டும், அனுமதி கொடுங்கன்னு அரசாங்கத்திற்கு கேட்குறாங்க. அந்த அனுமதியை கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்குறேன். என்றைக்கு வந்தது ஃபைலு, என்றைக்கு போச்சு, இதானே கேட்குறேன். அப்போது அதானியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இவ்வளவு மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை செய்ய வந்து நடக்குது இன்னைக்கு அரசாங்கத்தில். இல்லைன்னா ஏன் இவ்வளோ மூடி மறைக்கணும்? சார் இப்போ இந்த விவகாரம் குறித்து அதானி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தால சார், அந்த ரிப்ளையில் அவர் சொன்ன விஷயங்களும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நீங்கள் பார்த்த வரைக்கும்? அதானி ரிப்ளை நான் இப்போ தான் பார்த்து ஃபுல்லாக இன்னும் இது பண்ணல. பட் பேசிக்கலி அவர் என்ன சொல்கிறார், நம்மளோட அலிகேஷனுக்கு வந்து இது டிஆர்ஐயில் சொன்ன அதே மாதிரி அலிகேஷன் தான் இருக்குது. அது அந்த அலிகேஷன் இன்னி வரைக்கும் ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து டான்ஜெட்கோவே பதில் கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் கொடுக்க தேவையில்லைன்னா டான்ஜெட்கோ கொடுத்த பதில் என்ன கொடுத்தாங்க? டான்ஜெட்கோ அன்றைக்கி ஆளும் அதிமுக அரசு கொடுத்த பதிலை அந்த பதிலையே எடுத்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பதில் கொடுத்து நாங்கள் அதுக்கு திரும்ப பதில் கொடுத்துட்டோம். அதுபடி அவங்க கொடுத்த பதில் தப்பு, சந்தை மதிப்போடு எப்படி கம்பேர் பண்ணியிருக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க சொன்னதுக்காக அடுத்தது டிஎன்பிஎல்லேருந்து டேட்டா எடுத்து $90 பாருங்கள், அவங்க $70 வாங்கிடுவாங்கன்னா அந்த தகவலையும் அமிச்சோம். இப்போ இது என்னன்னா, ஸோ விச் மீன்ஸ் அதானி வந்து என்ன சொல்கிறாரு, அவர் நிறைய பேர் செக் பண்ணுறாங்க, கஸ்டம்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. கஸ்டம்ஸ்லாம் ஏமாற்றிருக்கிறீங்க. கஸ்டம்ஸில் 4000 தான் சொல்கிறாங்க, 4500 5000 தானே சொல்கிறாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டே இருக்கேன். ரெண்டாவது 2% கோல் தான் நாங்கள் பர்ன் பண்ணுறாங்க டான்ஜெட் கோலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் எப்படி எந்த கணக்கில் சொல்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா இம்போர்ட்டட் கோலில் 50% அதானி அந்த பீரியடில், ரைட்டுங்களா? 2012 to 16 50% இம்போர்ட் பண்ணுறாங்க, 50% டொமஸ்டிக் கோல். 50%ல் 50% அதானி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ 50 of 50 25% இன் டோட்டல். அப்போ அதானியோட கோல் இவங்க லெஸ் தேன் 2%றாங்க. ஸோ அதுலேயும் மோனோபோலின்றது நடந்திருக்கு ஒரு பக்கம். கண்டிப்பாக அந்த மோனோபோலிக்கே டெண்டர் கண்டிஷன் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கும் ஆதாரம் கொடுத்துருக்குறோம். 150 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய டெண்டருக்கு 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர். 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் கேட்பதன் மூலமாக பல நிறுவனங்கள் பங்கெடுக்க முடியாத மாதிரி சில நிறுவனங்கள் பங்கெடுக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், இந்த கூட்டு சதி, இந்த வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் குரோனிக் கேபிட்டலிசம் இஸ் வாட் வி ஆர் விட்னஸிங். ஸோ இந்த ஊழலுக்கும் அது ஒரு வழிவகுக்குது சார், கரெக்டுங்களா? ஆமாம், இந்த குரோனிக் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோடி இருக்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்ட் அதானி அப்படிங்கிறதுனால சிபிஐயோ இடியோ இதில் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு விவசாயி ஏதோ 2 பேர் தேனியிலையோ எங்கேயோ எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு இடி டார்ச்சர் பண்ணாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க அந்த விவசாயி இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய அதானி கண் முன்னாடி இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது, இந்த இடி என்ன பண்ணுறாங்க, சிபிஐ என்ன பண்ணுறாங்க? அப்போ அவங்க ஹேண்ட்ஸ் ஹஸ் பீன் டைப். யார் டைப் பண்ணுறாங்க? ஹூ இஸ் த பாஸ்? மோடி. மோடி வந்து இறங்கினதே நம்ம பார்த்தோம், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அதானி ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்கினார் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது. இல்லை, அது வரைக்கும் அதில் தான் சுற்றிட்டே இருந்தார். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் த ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஊழல்களை வந்து நாடு முழுக்க நடக்கக்கூடிய இது போன்ற ஊழல்களை வந்து வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியது, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இதுதான் குரோனி கேபிட்டலிசம். இந்த குரோனி கேபிட்டலிசம் மூலமாக நாம் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு டீப் ஸ்டேட் போய் நாளைக்கு என்ன நம்ம சொல்கிறாங்க, இப்போயே இப்படி சொல்கிறாங்க, நாளைக்கு அவங்க கையில் தான் போர்ட் இருக்குது, அவங்க கையில் தான் ஏர்போர்ட் இருக்குது, அவங்கள இப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் அப்புறம் அது பிரச்சனையாகி இது பிரச்சனையாகுன்னு சொல்லி. ஸோ அப்படின்னா யாருங்க ரூல் பண்ணுறா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதானி தான் இன்றைக்கி இன்றைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்படி பார்த்தா நீங்கள் நடவடிக்கை, நீங்கள் லா ஆஃப் த லேண்டை ஃபாலோ பண்ண, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அவங்கள பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்களும் நானும் சொன்னோமா? இல்லையே. லெட் தம் டூ பிஸ்னஸ். லா ஆஃப் த லேண்டை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா?
சட்டத்தை இந்த மாதிரி பகல் கொள்ள அடித்தாலும் நான் எஃப்ஐஆர் கூட அவங்க மேலே போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு லைசன்ஸ் கொடுக்குறீங்க. நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளடிங்க, மக்களை எப்படி வேணால் சுரண்டுங்க, நாங்கள் இருக்கோம், எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறீங்க. அதாவது ஊழலை வந்து சட்டப்பூர்வமாக்குறது. இதுதான் இன்இக்வாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் சமூகத்தில். ஸோ எல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பொல்யூஷனால் அதிக நிலக்கரி, லோ கிரேட்னா அதிக நிலக்கரி கட்டணும், அதனால பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனால் எப்படி இறக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு 2021 கரண்ட் பில் ஏற்றினாங்களா? 2022 என்ன பண்ணாங்க? கரண்ட் பில் ஏற்றலைங்க. நாங்கள் எங்கள் அரசு கஜானாலேருந்தே கொடுத்துட்றோம் இழப்பை. அரசு கஜானாவில் யார் பணம்? முதல்வருடைய பணமா? சொந்த வீட்டு பணமா? உங்கள் பணம், என் பணம், வரி பணங்க. வேறு திட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டிய பணத்தை கொண்டு வந்து மின்சார வாரியத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் இழப்புன்றாங்க. இப்போ அந்த இழப்பெல்லாம் எப்படி ஈடுகட்டுவீங்க? மக்களுடைய அரசுடைய கஜானாவுடைய பணத்தை தானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அதுவும் மக்கள் பணம் தான். இல்லை நீங்கள் எங்கள் தலைமையில் வச்சிங்கனாலும் அது மக்கள் பணம் தான். யார்கிட்டேருந்து நீங்கள் அதானி ஊழலில் வந்து மீட்டு எடுக்கணும்? இந்த ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் கேட்பாங்களே அந்த மாதிரி, அதானி என்ன விமானி இல்லாமல் கூட போவார் மோடி, அதானி இல்லாமல் போக மாட்டார் அப்படின்னாரு. அவர் உதயநிதி ஸ்டாலினும் இல்லாமல் தேடணும் போல இருக்கு. அந்த அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு இப்போ நம்ம தேடணும். நேற்றுக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸ் பேப்பர் வந்ததுலேருந்து இவங்க யாரையும் காணோம். இவங்க என்ன சொல்ல போகிறீங்க? ஏன் நீங்கள் வந்து இதற்கு அனுமதி கொடுக்க போகிறீங்களா இல்லையா? இவ்வளவு அப்பட்டமாக ஊழல் நடந்திருக்கு. இது வரைக்கும் திமுக அறிக்கை வந்துருச்சா? நம்ம பேசுகிற இந்த நேரம் வரை திமுகலாம் அறிக்கை வரல. யாருடைய ஊழல்? அதிமுக ஊழல், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் இல்லையா? இந்த மாதிரி ஊழல் பல மாநிலங்களில் பண்ணதை யார் நடவடிக்கை எடுக்கணும்? மோடி நடவடிக்கை எடுக்கலை. மாநிலத்தில் நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். முதல்வர் நீங்கள் பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. எதிர்க்கட்சியோடைய ஊழலை பேசாததை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? திமுக அதுவும் பேசாததை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? வந்து மனுலாம் கொடுத்துருக்காங்க கவர்னருக்கு. இன்னொன்று நான் சொல்கிறேன், கவர்னருக்கு போய் மனு கொடுத்ததில் இந்த ஊழலும் இருக்குது, இந்த ஊழலும் இருக்குது இந்த லிஸ்ட்டில். ஓகே சார், இப்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார், இப்போது அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த பணம்ன்றது திரும்ப மீட்கப்படுமா? இல்லைனா வெறும் படணும் என்ன படுமா? ரெக்கவரி வந்து இஸ் பார்ட் ஆஃப் த ஆன்டி கரப்ஷன் லா. இன்னைக்கு ரெக்கவர் பண்ணணும். இடி வந்து மணி லாண்டரிங் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கணும். இது என்ன பல கண்ட்ரிக்கு இன்வாய்ஸ் போகுது, ஷிப்பு நேரம் வருது. இன்னொன்று சொல்கிறேன், இதே சார்ஜுக்காக ஆல்ரெடி ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரு. சிபிசி அந்த புகாரி குரூப்பில் ஒரு ரெய்டு பண்ணி ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரு. என்ன சார்ஜு? ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணார், நிலக்கரிக்கு மணி லாண்டரிங் பண்ணாங்க. அதே சார்ஜில் தான் இப்போ இவர் உள்ளே போகணும் அதானிலாம். ஆனால் இவர் அதானி, அவர் மேபி அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இல்லாதவர். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.